ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, ஹவு டு லெவலப் ஃபாஸ்ட். அதாவது இந்த கேமில் நீங்கள் எப்படி வேகமாக லெவலப் பண்ணலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் எனக்கு வியூவர்ஸ் கவுண்ட் ஏறும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு நியூ வியூவராக இருந்தால் ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குல்ல, அதே மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகணும். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஆடியன்ஸில் ஒரு சில ரியாக்ஷன் கொடுப்பீங்க, மூடிக்கிட்டு வீடியோக்குள்ளே போடா. அதை தான் நானும் பண்ண போகிறேன். இந்த கேமில் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு EXP தேவைப்படும். இந்த EXPயை நீங்கள் மூணு இடத்துல தான் இந்த கேமில் வாங்க முடியும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி தான். நீங்கள் ஸ்டோரி எவ்வளோ வேகமாக ப்ராக்ரஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வேகமாக EXP கிடச்சிக்கிட்டே இருக்கும். கீழே பார்த்தீங்கனாலே தெரியும், அங்கே EXPன்னு போட்டிருப்பாங்க. இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ EXPன்னு இருக்கும். இந்த EXPயை பார்த்து நீங்கள் கிடைக்கிற அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டோரியிலும் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துலையும் நீங்கள் EXP ஃபார்ம் பண்ணலாம். இந்த கேமில் நீங்கள் மெயினாக எங்கே EXP ஃபார்ம் பண்ண போகிறேன்னு கேட்டால் அது ஸ்டோரி மோடில் தான். இதை தவிர்த்து கேமில் உங்களுக்கு ரெண்டு இடத்துல தான் EXP கிடைக்கும். அதை தவிர வேறு எங்கேயும் EXP கிடைக்கும்னு கேட்டால் இல்லவே இல்லை, வேறு எங்கேயும் கிடைக்காது. ஸோ இந்த முயற்சியை கண்டிப்பாக கைவிட்டுறாமல் எவ்வளோ வேகமாக ப்ராக்ரஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ வேகமாக ப்ராக்ரஸ் பண்ணி லெவலை ஏற்றிக்கிட்டே இருங்க. மேனுவலாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லெவலப் ஆனால் ஹோல் அதர் லெவல்னு, அந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோடு இருக்குது. இங்கேயும் உங்களுக்கு EXP கொடுப்பாங்க. ஸோ இங்கேயும் செக் பண்ணி பாருங்கள். இங்கேயும் சைட் ஸ்டோரிஸ் இருக்கும், அங்கேயும் உங்களுக்கு EXP கொடுப்பாங்க. ஸோ மறந்துடாமல் இதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளோ வேகமாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து டெவலப் பண்ணுறீங்களோ அவ்வளோ வேகமாக நீங்கள் உங்களோட மற்ற பிளேயர்ஸ் உங்கள் சர்வரில் இருக்கவங்களோட நீங்கள் வேகமாக ப்ராக்ரஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வேறு எங்கே EXP வாங்கலான்னு சொல்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த நிறையா மூடெலாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த மூட்லேயே இங்கடா EXP ஃபார்ம் பண்ணு கேட்பீங்க. அடுத்து கீழே கேட் சென்டருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நீங்கள் அடுத்து EXP ஃபார்ம் பண்ண போகிறீங்க. கேட்ஸோட லெவல்லாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். SAA B. நீங்கள் மெயினாக எந்தெந்த கேட்டில் EXP ஃபார்ம் பண்ணணும்னா BAS இதில் தான் நீங்கள் ஃபார்ம் பண்ண போகிறீங்க. இங்கே எஸ்கேட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்வீப்புன்னு இருக்கும், ஸ்வீப் பண்ணிடுங்க. இந்த ஸ்வீப் இப்போதைக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் 4 நாள் கேம் ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்பெஷல் பேக்னு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு 4 நாளைக்கு. இது நீங்கள் அடுத்து பே2 என்ன இருந்தால் தான் வாங்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 30% EXP இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க. இதுவும் அந்த ஸ்பெஷல் பேக்னால தான். இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காலண்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் இருக்குது. கீழே இந்த ஸ்பெஷல் பேக்கை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன இது இருக்குதுன்னு காமிப்பாங்க. இது நான் என்னென்னு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஆனால் இது உங்களுக்கு நல்லா யூஸாக இருக்கும். நீங்கள் வாங்குறதுனால வாங்கலாம், வாங்க வேணான்னாலும் வாங்க வேணாம். நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் நீங்கள் ஃப்ரீ டு ப்ளேவாக இருந்தால் உங்களுக்கு இது தேவையே கிடையாது. நீங்கள் எப்போவுமே மாதிரி EXPயை மட்டும் கலெக்ட் பண்ணிடுங்க. என்ன நீங்கள் ஏ ரேங்க் அப்புறம் எஸ் ரேங்க் கேட் இந்த மாதிரி ஸ்வீப் பண்ண முடியாது. அடுத்து ஏன்டா லோயர் ரேங்க் கேட்ஸு நல்லா இல்லையா அப்படி இப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா உங்களுக்கு EXP கம்மியாகிட்டு இருக்கும். ரிவார்டு ட்ராப் ரேட்டு கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கும். இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே 1425 ஒரு 50 EXP கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா B ரேங்க் கேட் இருக்குது. இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் கம்மி பண்ணியிருக்காங்க EXP. இந்த மாதிரி தான் ரேங்க்கு கேட்டு லோவராக EXP கம்மியாகிட்டே இருக்கும். நீங்கள் லெவலப் பண்ண இங்கே டிஃபிகல்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் இங்கே நீங்கள் அடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா EXP இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ மறக்காமல் இங்கே கேட்ஸையும் முடிச்சிருங்க. உங்களுக்கு டெய்லி கேட்ஸ் ரீசெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இருக்க கீழே மறக்காமல் யூஸ் பண்ணிடுங்க. நீங்கள் பாட்டுக்கு என்னடா கேட்டு தானே நாளைக்கு முடிச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு பொறுமையாக வச்சுட்டுலாம் இருக்க வேணாம். ஏன்னா வச்சு உங்களுக்கு யூஸ் ஆகலை. எவ்வளோ வேகமாக EXP கிடைக்க முடியுமோ அதனால் முடிச்சிருங்க. அவ்வளோதான். கொஞ்சம் திணறிட்டேன். வேறு எங்கே EXP ஃபார்ம் பண்ணணுன்னு கேட்பீங்க. இதை தவிர்த்து நீங்கள் ஒரே ஒரு மோடில் தான் இன்னும் EXP ஃபார்ம் பண்ண முடியும். அது எந்த மோடுலான்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்றும் நீங்கள் பெருசாக கேம்லாம் விளையாட போகிறதில்ல. நீங்கள் சும்மா இருந்தாலே போதும். இந்த மோடில் EXP கொடுத்துருவாங்க. அது என்னடா மோடு இவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லி கேட்பீங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி ஃபண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்டிவிட்டி ஃபண்ட்ஸ் இந்த இதில் கிளிக் பண்ணிங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான் நீங்கள் ஒரு நாளைக்கு 24,000 EXP இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ 24 மணி நேரத்துக்குள்ளே இதை நீங்கள்
க்ளைம் பண்ணிடுங்க. க்ளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு EXP கிடைக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌட் சப்போர்ட் பேக்குன்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கேயே ஆக்டிவேட்டாக இருக்கும். கீழே அந்த ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ஒரு 6 ஹவர் தேவையான இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் முன்னாடியே கொடுத்துரும். இது வந்து இந்த பேக்குக்கு ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி. ஸோ ஏன்டா ஒரு வீடியோவே நிம்மதியாக எடிட் பண்ண முடியல. எங்கே விட்டோம்? ஆமாம், இந்த டெய்லி சப்போர்ட் க்ரோத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டு ப்ளே அக்கௌண்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சப்போஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஒரு லெவல் 60க்கு அடுத்து வாங்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு EXP நிறையா தேவைப்படும். லெவலப் பண்ணுறதுக்கு ஹார்டாக இருக்கும். நீங்கள் கேட்ஸ் வந்து நீங்கள் உள்ளே போய் விளாண்டிங்கனாலே தெரியும், ரொம்ப ஹார்டாக இருக்கும் முடிக்கிறதுக்கு. நீங்கள் B ரேங்க் மட்டும் தான் ஓரளவு கிளியர் பண்ண முடியும். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்னோடய சொந்த கதை சோக்கதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ வேறு வழி இல்லாமல் நானும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் என்னோடய இயர்லி ஆக்சஸ் அக்கௌண்ட்டில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஐடியா பண்ணிக்குவாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு இது தேவைப்படாது. நீங்கள் வேகமாக ப்ராக்ரஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக அதை இப்போயே வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சு. வேறு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன்னா இல்லை அப்டேட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக பின்னாடி வீடியோவாக போடுறேன். அது தவிர்த்து நான் என்னோடய கேம் ப்ளே அந்த ஸ்டோரி ப்ராக்ரஸனையும் நான் போடுறேன். பட் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுமா, இல்லை அப்டேட்டு அடுத்து ஃப்யூச்சர் பேனர்ஸ் ஏதாச்சும் வருதா ப்ரோ, இந்த மாதிரி அப்டேட் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அதை பற்றியும் போடுறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அது கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணணும். நீங்கள் எதையுமே மென்ஷன் பண்ணாமல் என்னடா ஃப்யூச்சர் அப்டேட்டு, அடுத்து என்னடா ஆக போகுது, அடுத்து என்னடா கேரக்டர் வருது, அப்படி இப்படி 1000 கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு தெரியாது. கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுறேன். ஸோ வீடியோ வந்து இங்கே முடிச்சுக்கிடுவோம். வேறு ஒன்றும் நான் பேச போகிறதில்ல. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு வேறு ஏதாச்சுன்னா நான் பின்னாடி தான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏதாச்சும் தெரியணும்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அதை செக் பண்ணி ஒரு வீடியோவாக போட முடியும். ஓகே, அடுத்து வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி நெட்மார்வல் கொடுத்துருந்தாங்க இயர்லி ஆக்சஸில் இருந்துட்டு ஃப்யூச்சர் அப்டேட்ஸை பற்றி. நான் அதை வச்சுட்டு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கிறேன். நீங்கள் உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காமல் கொடுங்க. இப்போ எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிற அதே ரெண்டு தான் நானும் சொல்ல போகிறேன். ஸோ பொறுமையாக இருந்து கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். பாய்.